வணக்கம் இடம்பலம் நேயர்களே. பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் பார்த்தீங்கன்னா சோழன் கடாரம் கொண்டான். இப்போ 2000 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு பீகாரையே பார்த்தீங்கன்னா கான்கவர் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது. நிலத்தை கான்கவர் பண்ணல. அங்கே இருக்கிற பீகாரிகளோட மக்களோட இதயத்தை கான்கவர் பண்ணிட்டு, அதாவது அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்டாலின் அவர்கள் இந்தியா முழுக்க இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையமே ஒருத்தர் பார்த்து பயப்படுதுன்னா அது எம் கே ஸ்டாலின் அவர்கள் பற்றி தான். ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து அவர் பண்ண அரசியலோட பீகாரில் போய் அரசியல் தேர்தல் ஆணையத்தை மட்டும் இல்லாமல் பாஜக அரசாங்கத்தை கொலை நடுங்க வச்சிருக்கு அப்படிங்கிற இந்த வேளையில இதை குறித்து கிஷோர் கேசாமி கிட்ட கேள்விலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். புரட்சி அணியின் தலைவர் வருண் அவர்களே. ஏங்க, அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒருத்தர் பிடிக்கலன்னா நீங்க கிண்டல் பண்ணுங்க, பேசுங்க, விமர்சனம் பண்ணுங்க. அதுவும் சரியான முறையில் தவறான வார்த்தைகள் பயன்படுத்தாம. நான் சீரியஸா பேசும்போது நீங்க தயவு செஞ்சு அதை காமெடின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு சிரிப்பு வந்தா நான் சிரிச்சு தான் ஆகணும். ஐயோ, நான் இன்னொரு கடாரம் கொண்டான்னு சொல்றீங்க, அப்புறம் சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? இல்லைங்க, ஒரு இன்னும் இன்சைட் நியூஸ் ஒன்று வச்சிருக்கேன். இதுக்கே நீங்க சிரிச்சு அதை கொஞ்சம் கேவலப்படுத்துறீங்கன்னா இப்போ இதை சொல்லாம வேணும்னு யோசனையா இருக்கு. சொல்லுங்க, பரவாயில்ல. நேத்தி சொல்லிட்டீங்க, எது சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் நேத்தி பீகாருக்கு போனப்போ பாத்தீங்கன்னா பிரியங்கா காந்தி ஸ்டாலின் ஒரு காதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. உங்களை பார்க்க தாத்தா நேரு மாதிரியே இருக்கு. இல்ல, அப்படி சொல்லியிருக்காங்க நிஜமாவே. சோ அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையா அவர் திகழ்ற. தமிழ்நாட்டில் தான் உங்களை மாதிரி ஆட்களுக்கு அவர் அருமை தெரியல. ஓஹோ, சரி, அப்படியே இருந்துட்டு போட்டோம். பிரியங்கா காந்திக்கு நான் வைக்கக்கூடிய அன்பு கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து தாத்தா நேருவை நீங்களே அழைத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அருகிலேயே அப்படின்றதுதான். சரிங்களா? இப்போ என்னன்னா, பீகாருக்கு ஸ்டாலின் எதற்காக செல்ல வேண்டும்? இது வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு தேவயானி இந்த படத்தில் காஃபி கிண்டிட்டே சொல்லுவாங்க, வாழ்க்கை ஒரு வட்டம் பார்த்தீங்களா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1991 மார்ச் 18 கருணாநிதி இதே பாட்னாவிற்கு செல்கிறார். பாட்னாவில் அந்த கூட்டத்தில் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். பிரச்சாரத்தில் பேசுகிறார். மை நேம் இஸ் கருணாநிதி, ஐ எம் டேஞ்சரஸ் மேன் டு திஸ் கண்ட்ரி என்று அவர் சொல்கிறார். எனக்கு தெரிந்து கருணாநிதி அவருடைய நீண்ட நெடிய கொடிய வாழ்க்கை வரலாறில் சொன்ன ஒரே உண்மை அதுதான். சரியா? நான் கருணாநிதி, என் பெயர் கருணாநிதி, நான் இந்த சமுதாயத்தில் இந்தியாவிற்கு ஆபத்தானவன் அப்படின்னு அவர் எதற்காக சொல்கிறாருனாக்கா, அப்போது அவரோட ஆட்சி கலைக்கப்பட்டது. 90 ஆட்சி கலைக்கப்பட்டது. அதனால் அவர் போயிட்டு இந்த மாதிரி என்னை சொல்கிறாங்க அப்படின்றத அவர் நக்கலாக அவங்க சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதே பீகார் பாட்னாவில் போயிட்டு பீரங்கி திருடன் வருகிறான் உஷார் என்று பிரச்சாரம் செய்ததும் இதே கருணாநிதி தான். சரியா? அப்போது அந்த இடத்திற்கு இதே கருணாநிதியோட மகன் சென்று இவர் ராஜீவ்காந்தியுடைய மகன், அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பேசும்பொழுதே என்னுடைய அருமை சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆமாம். சரியா? பார்த்து படிக்கும்போது அதுவும் தப்பு. ஏன்? சரியா? ராகுல் காந்தி தான் உட்காந்துருக்குறது. இறந்து போனாலும் ராஜீவ்காந்தியை சகோதரர் நினைக்கிறாருன்னு எடுத்துவாங்க. மேலே போய் நீ அரசியல் புரிஞ்சா இது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். மேலே போய் நுனிப்புல் மேய்ந்தா உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. சொல்றேன், நான் ஏன் புள்ள மேயணும் என்ன மாடா? சரியா? இப்போ என்னன்னா, இவர் அங்கே போய் இந்த அரசியலை செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? நீ போகிறதுனால பீகார் தேர்தல் தான் மாறப்போகுதா? ஒன்றும் கிடையாது. சரியா? இதே வாய் தான் 3 மாதங்களுக்கு முன்னர் இங்கே இருக்கக்கூடிய பீகார்லேருந்து இங்கே வேலை செய்யக்கூடியவர்களை வேறு வேறு வார்த்தைகளில் பேசியது. அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்களே, உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா இந்த ஃபேரக்ஸ் மூஞ்சி, யார்? தயாநிதி மாறன். இல்லைங்க, புரியல. ஏதாவது சொல்கிறீங்கன்னா எனக்கு புரியாது, கொஞ்சம் விளக்குங்க. ஃபேரக்ஸ் மூஞ்சி, அந்த ஃபேரக்ஸ் பாப்பா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு நல்ல விதமாக தான் சொல்கிறீங்க. அப்படியே நெஞ்சு வரைக்கும் பேண்ட்டை போட்டுக்கிட்டு பேசுவான் தெரியுமா? அவன் பார்த்தீங்கன்னா அவன் பேசுகிறான். என்ன சொல்கிறான்? பீகார்லேருந்து வரக்கூடியவர்கள்லாம் இங்கே பானிபூரி விற்கிறதுக்கு வரக்கூடியவர்கள், இவர்கள்லாம் பிச்சை எடுப்பதற்கு வரக்கூடியவர்கள், அதாவது அவர்களை கொச்சைப்படுத்துகிறீர்கள். சரி. அப்புறம் நீங்கள் அங்கே போய் உட்காந்து என்ன பண்ண போகிறீங்க? நீ அங்கே போய் என்ன பேச போகிற? சரியா? அப்போ நீ என்ன அங்கு சென்று தமிழில் உரையாற்றினார். நீ தமிழையே ஒழுங்காக உரையாற்ற மாட்டேன்றது எங்கே எல்லாருக்கும் தெரியும். சரியா? அங்கு சென்று தமிழில் உரையாற்றினார். என்ன உரையாற்றுவ? சரி, ஹிந்தியில் உரையாற்றுவியா? நீயே என்ன உரையாற்றுவ? ஏக் காவ் மே ஏக் சமாதி மே இவர் திருட்டுறையில் தயிர்வடை தாத்தா அப்படின்னு சொல்லுவியா? இல்லாத விஷயத்தை நீங்களே உருவாக்க. ஏன் இருக்கிற விஷயம் தானேங்க. அது ஒரு சமாதியில் தயிர்வடை தானே வைக்கிறாங்க. திருட்டுறையில் தயிர்வடை தாத்தா தானே அவர்.
பீகாரிகள்லாம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அரே இவர் லுக்கிங் லைக் பிகாரி வாலா ஹே, பிகாரி வாலா ஹே, ஸ்டாலின் அவர்கள் பிகாரி வாலா மாதிரி அதான் சொல்கிறேன். ஆமாம், பானிபூரி விற்கிற மாதிரி தான் நீ இருக்க. தங்களவங்களா ஏத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, அது அது கரெக்டு தானே. தங்களவெல்லாம் ஏற்றுக்கிட்டு அங்கேயே இருன்றேன் நான். நீ ஏன் இங்கே வர? இங்கே இருக்கிற மக்களுக்கு உன்னால் எதுவும் செய்ய முடியல. இங்கே இருக்க உன் பக்கத்திலேயே, அதாவது உன்னுடைய இல்லத்திற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அந்த ரிப்பன் மாளிகைக்கு வெளியில் பல நாட்கள் போராட்டம் நடத்திய அந்த தூய்மை பணியாளர்களை சென்று உன்னால் சந்திக்க முடியல. இங்கேருந்து தூத்துக்குடிக்கு போகிற. தூத்துக்குடிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த கவின் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அங்கே தான் இருக்காங்க. நீ போய் நேரில் சந்திக்க மறுக்கிற, ஃபோனில் பேசுகிற. அதுக்கப்புறம் என்ன பண்ணுற? இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இவங்க செய்கிற கூத்தெல்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் சிற்றன்னை அவருக்கு தியாக, அவங்க வந்து தியாகி, அவங்களுக்கு வீர வணக்கம். யாரா சிற்றன்னைனா, திருமாவளவனுடைய தந்தைக்கு 2 மனைவிகள், 2வது மனைவி இறந்து போயிட்டாங்க. சிற்றன்னைக்கு இது என்ன சிற்றன்னை எனக்கு புரியலையே. முதல் முறையாக அந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டேன். இல்லைங்க, இவங்க பரப்பினது இதெல்லாம். சிற்றன்னை இறந்து விட்டார், கலங்கி நிற்கிறார் திருமாவளவன். சரி, அவர் வீட்டு துக்கத்துக்கு அவர் கலங்கி நிற்கிறார், நாமே ஏன் கலங்கணும்? திருமாவளவன் அப்பன் 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது ஏன் பிரச்சனையா? அம்பேத்கருடைய 2வது மனைவி, அவங்க முதல் மனைவி இறந்துட்டாங்க, 2வது மனைவி சவிதா. அவங்க அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவாக இருந்தாங்க. அவருடைய காலத்துக்கு பிறகு ஆக்டிவாக இருந்தாங்க. பொலிட்டிக்கல் லைஃப்பில், பப்ளிக் லைஃப்பில் ஆக்டிவாக இருந்தாங்க. அவங்க ஒரு கட்சி ஆர்பிஐன்னு ஆரம்பித்தாங்க, ராம்தாஸ் அத்துவலே அவரோட சேர்த்து ஆரம்பித்தாங்க. சரியா? அவங்களே வந்து நம்ம பெருசாக கண்டுக்கிறது இல்லை. இங்கே தியாகச்சுடர் சிற்றன்னை அப்படின்னு. சரி, இந்த பில்டப்பை நீ கொடுக்குற, இந்த பில்டப்பை கொடுக்குறல்ல, இந்த பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் இருக்கணும்ல. இதில் பார்த்தீங்கன்னா சிற்றன்னையின் மறைவிற்கு ஸ்டாலின் வீட்டிற்கு சென்று அனுதாபத்தை பெற்றுக்கொண்டார். இப்படி போடுறாங்க. அன்பு பெறப்போ அனுதாபத்தையும் போய் பெற்று. அதாங்க சொல்கிறேன். யாராவது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? துக்க வீட்டுக்கு நம்ம போய் நம்மளுடைய அனுதாபத்தை சொல்லுவோம். துக்க வீட்டிலேருந்து கிளம்பி போய் இன்னொருத்தர் வீட்டில் போயிட்டு எனக்கு அனுதாபத்தை கொடுங்க அப்படின்னு வாங்கி இங்கே அது பார்த்துருக்கீங்க. எதுங்க ஃபார்மாலிட்டி, நீங்கள் கிளம்பி வந்துட்டு நானே போகிற வழியில் வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏங்க இது என்னன்னு சொல்லுவீங்க? அசிங்கம் இல்லை இது. அதை வெக்கம் இல்லாமல் பிரகடனப்படுத்துறது. சரியா? இப்படி பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவங்க இங்கிருந்து பீகாருக்கு போகிறேன், நான் போய் அங்கே போய் ஆதரவு தெரிவிக்கிறேன். நீ ஏன் நீ அவசரமாக நீ போகிற பீகாருக்கு? ஏன்? சிம்பிள். அவன் வந்து காங்கிரஸ் வந்து இவங்க ஒரு செய்தியை வெளியிட்டாங்க, இது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அது செய்தி என்ன அப்படின்னாக்க, காங்கிரஸ்க்கு 70 தொகுதி தருவதாக விஜய் முடிவு செய்துள்ளார். ஓகே, ஆஃபர் பண்ணுறாரு அப்படின்ட்டு. உடனே இவங்க அங்கேருந்து பாஞ்சின்னு அங்கே ஓடுறது. சரியா? இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு. இதுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதையும் சொல்கிறேன் நான். ஈரோடு கிழக்கு தேர்தல் நடைபெற்ற போது டெல்லி தேர்தல் வர இருந்தது. டெல்லி தேர்தலுக்கு செலவுக்கு பணத்தை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 150 கோடி ரூபாயை இவங்க அனுப்பி வைத்தார்கள். எதற்குன்னா, ஈரோடு கிழக்கு அதை விட்டு கொடுக்க வேண்டும், இளங்கோவனுடைய தொகுதிக்கு திமுகவுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு டீல், இவங்க ஒரு டீல் போட்டாங்க. அது மட்டும் இல்லை, பீகார் தேர்தலுக்காக இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது எல்லாமே மத்திய துறைகள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றன. இது எப்போ நடவடிக்கை எடுக்கணுமோ அப்போ எடுப்பாங்க. எதுக்கு இதையெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, சரி, நீங்கள் இவங்களுடைய எண்ணம் ஓட்டத்தை எடுத்து பாருங்கள். நீ பீகாரில் போய் என்ன பண்ண போகிற? சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிற. சரியா? அதுவும் என்ன, தமிழ்நாட்டுக்காக போகிறியா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மைக்காக போகிறியா? இது எதுவுமே கிடையாது. நீ போகிறது எதுக்கு? உன்னுடைய இடத்தை நிரூபிப்பதற்காக போகிற. சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் நீ போகிற. யார் அது காசு கொடுக்கணும்? நான் கொடுக்கணுமா? முக்கியமான நபர் போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட், அதுக்கு நான் ஏங்க காசு செலவு பண்ணுறேன்? ஆஃப்டர் ஒரு நடிகரே வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகும்போது நம்ம தமிழ்நாடு நடிகர் அவர் காசை கொடுத்து போகிறாருங்க. நீ என் காசில் போகிற. உன் குடும்பம் என்றைக்குமே உன் காசில் பயணித்ததே கிடையாது. கருணாநிதி சிறுட்ரெயினில் வந்ததுலேருந்து ஆரம்பித்து உன் குடும்பம் என்றைக்குமே உன் காசில் பயணித்ததே கிடையாது. நான் கேட்குறது என்னென்னா, என் காசில் நீ ஏன் போகிற? நல்ல ஒரு முன்னேற்றம் தான் இல்லை, திருட்டு லைன்னு சொல்கிறீங்க, இப்போ சார்ட்டர்ட் ஃப்ளைட். அதான் சொல்கிறேன், இதுதான் இந்த முன்னேற்றம் தான் அடைஞ்சு இருக்கிறது. கருணாநிதி குடும்பத்தால் தமிழகம் எந்த முன்னேற்றமும் அடையலை, ஆனால் கருணாநிதி குடும்பத்தால் இந்த முன்னேற்றம் தான் வந்திருக்கிறது. அப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, நீ ஏன் வந்து என் காசில் போகிற? நீ உன் காசில் போ.
இப்போ தேர்தல் சுஜய் ஆணையம் ரெட்டி சுஜய் ரெட்டி என்பவனுடைய அந்த நிறுவனத்துடைய சார்ட்டர்ட் ஃப்ளைட் தான் இது. சரியா? இதை ஒரு பெரிய தனி வீடியோவாக நம்ம போடுவோம். இந்த சுஜய் ரெட்டி கதையை போட்டு உடைப்போம். சரியா? அது தனி. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த சார்ட்டர் ஃப்ளைட்டுக்கு 13 லட்சமோ 14 லட்சமோ 15 லட்சமோ நான் ஏன் தண்டாடணும்? நான் ஏன் என் காசு செலவு பண்ணணும்? நீ அங்கே போயிட்டு இதில் இப்போ என்ன பீகாரில் போயிட்டு ஆத்தா ஹே ஜாத்தா ஹேன்னு பேசுகிறதுக்கு நான் ஏன் செலவு பண்ணோம்? தமிழ்நாட்டுக்காக போனியா? நீ காவேரி விவகாரத்துக்காக போகிற அப்படின்னா தனி ஃப்ளைட்டில் போ, எனக்கு பிரச்சனை இல்லை. என் முதலமைச்சர் தனி ஃப்ளைட்டில் போகிறார், கெத்தாக போகிறார், எனக்கு பிரச்சனை கிடையாது. சரியா? கிருஷ்ணா நதிநீர் விவகாரத்துக்காக நீ ஹைதராபாத்துக்கு போறியா, தனி ஃப்ளைட்டில் போறியா, போ. என் முதலமைச்சர் கெத்தாக போகிறார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? இப்படி நீ போனன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ எதுக்கு போகிற? உன்னுடைய முகத்தை அங்கே காண்பிப்பதற்காக நீ போகிற. அதுவும் எதற்காக போகிறன்னா, காங்கிரஸ் விஜய் பக்கம் போய்விடக்கூடாது என்பதற்காக, தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ போகிற. சரியா? அப்போது உன்னுடைய அரசியல் தேவைக்காக நீ போகிறதுக்கு நான் ஏன் என் காசு செலவு பண்ணணும்? நீங்கள் அப்படி வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ஜனநாயக ஆப்பில் தேர்தல் அப்படிங்கிற விஷயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா குளறுபடி நடக்குது. வாக்காளருக்கு அந்த ஜனநாயக உரிமையை வந்து பறிக்கிற மாதிரி தேர்தல் அந்த குளறுபடி ஏகப்பட்டது. குளறுபடியில் பிறந்த கட்சி தாங்க திமுக. எப்படிங்க குளறுபடியிலே மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சி தான் திமுக. ஒன்றுமில்லை. இப்போ போன வாரம் உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். யார்? கரூர் விஜயபாஸ்கர். எதற்காக நாடி இருக்கிறார்? கரூர் விஜயபாஸ்கர் எதற்காக நாடி இருக்கிறார்? 24,000 வாக்காளர்கள், போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள் இதில், இந்த வாக்காளர் பட்டியலில். சரியா? அப்படின்னு உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். இது வந்து கரூரில் மட்டும் கிடையாது, அனைத்து தொகுதியிலும் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் 25,000 26,000 இவங்க போலி வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க. இது திமுக ஏன் எப்படி செய்தது? தேர்தல் ஆணையம் உங்களுக்கு எதிராக இருந்தால் செய்திருக்க முடியுமா? தேர்தல் ஆணையம் வந்து ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நீ 2019 தேர்தலில் ஜெயிச்சிருக்க முடியுமா? நீ 2021 தேர்தலில் ஜெயிச்சிருக்க முடியுமா? நீ 2024 தேர்தலில் ஜெயிச்சிருக்க முடியுமா? நீ போய் பேசுறது நகைமுறைனா இல்லையா? தமிழ்நாட்டில் எப்படிங்க அதை செயல்படுத்த முடியும்? எல்லாம் அப்பட்டமாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் அப்போ பீகாரில் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? இல்லை, பீகாரில் பாஜகவுக்கு கொஞ்சம் ஒரு எப்படி? அப்போ ஏன் உத்தரப்பிரதேசில் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? மகாராஷ்டிராவில் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அது எப்படி? நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் வேறு மாதிரி நடக்குமா? எப்படி கர்நாடகாவில் பாஜக ஜெயிச்சுது? எதுவுமே இல்லாமல் காங்கிரஸ் ஜெயிச்சுது. ராகுல் காந்தி இதை வந்து ஒரு அரசியலாக எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. சொல்லுங்க, அதில் எதுவுமே ராகுல் காந்தி புகையாது. ஆமாங்க, நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னா அதுதான் தேர்தல் ஆணையம் சொல்லுது. நீ வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்க போகிறேன்னா நீ ஒரு அஃபிடவிட்டில் எழுதி கொடு புகார. அதையும் கொடுக்க மாட்டேங்கிற. ஏன் கொடுக்கறதுக்கு தயங்குற? அதை விட்டுட்டு நீ ஓட்சோரி, அதாவது வாக்குகள் திருடப்பட்டிருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போகிற. இப்போது பீகார் மக்கள் அதை ஏற்கலை. சரி, பீகார் மக்கள் உன்னை நிராகரிக்கிறார்கள்னு வச்சுப்போம். நீ சொன்ன குற்றச்சாட்டை பொய்ன்னு ஆகிடுமா? எடுத்துக்கலாமா? நீ என்ன சொல்வ? மக்கள் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லுவல்ல. அதுதான் நாங்களும் சொல்கிறோம். நீ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சீரியஸ் குற்றச்சாட்டு. எது? ஒரு 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 தேர்தலையே திருடி இருக்கிறார்கள் நீ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன்னா அந்த குற்றச்சாட்டை நீ ஆதாரத்துடன் எங்கே வைக்கணும்? தேர்தல் ஆணையத்தின் முன் சமர்ப்பிக்கணும், நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும். இதை நிறுத்தி நீ பண்ணியா? பண்ணாமல் நான் மக்கள் மன்றத்துக்கு முன்னால் போகிறேன்னு சொல்கிறேன். சரி, மக்கள் மன்றத்துக்கு முன்னால் போகிற, மக்கள் மன்றம் உன்னை நிராகரிக்கிறது, என்ன பண்ணுவேன்? நல்ல வரவேற்பு தாங்க. பீகாரே தத்தளிச்சு போச்சு. சரிங்க, எலெக்ஷனில் ஓட்டு போடல, என்ன பண்ணுவேன்? இது இப்படியே தொடராதுங்க. கண்டிப்பாக வந்து ஜனநாயக நாட்டில் வந்து திருப்பி எல்லாமே வந்து ரவுண்ட் போட்டு அடித்து பாஜகவின் அரசாங்கத்தை அது யார் வேணாலும் ஜெயிக்கலாம், யார் வேணாலும் தோக்கலாம். நான் கேட்கறது என்னன்னா, இந்த தேர்தலை நீ ஓட்சோரி, அதாவது வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீ மக்கள்கிட்ட போகிற. இந்த தேர்தலில் பீகார் மக்கள் உன்னை நிராகரித்தால் நீ என்னன்னு எடுத்துப்ப? உன் குற்றச்சாட்டு தவறுன்னு எடுத்துக்கலாம். தியரி வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும்ன்றீங்க. அது இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீ வைக்கின்ற குற்றச்சாட்டு என்பது சீரியஸான குற்றச்சாட்டு. அப்போ நீ அதை ஆதாரத்தின் அடிப்படையில் நீ ஒரு ஆவணமாக நீ வந்து அஃபிடவிட்டாக நீ சைன் பண்ணி நீ தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து இதை விசாரி அப்படின்னு சொல்லணும். அவன் விசாரிக்கலைன்னா நீதிமன்றத்துக்கு போகணும். இது ரெண்டுத்தையும் நீ ஏன் பண்ண மாட்டேங்கிற? இப்போ இது வேஸ்ட்டு, கண் துடைப்புன்றீங்க. ஏன்னா நீ என்ன சொல்கிற? அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையமும் அவர்கள் நுழைந்து விட்டார்கள், நீதிமன்றத்திலும் அவர்கள் நுழைந்து விட்டார்கள், எல்லா இடத்துலையும் அவர்கள் நுழைந்து விட்டார்கள். சரி, அப்போ 50 ஆண்டுகள் நீ ஆட்சியை செய்த பொழுது இதே மாதிரி தான் அவங்க நுழைஞ்சாங்களா எல்லா இடத்துலையும்? லாஜிக்கே இல்லையே. நீங்கள் இப்படிலாம் சொன்னாலும் மக்கள் வந்து பார்க்குறாங்கன்னா அந்த அட்ராக்ஷன், பொலிட்டிக்கலில் ஒரு லீடர் இருக்காருன்னா அட்ராக்ஷன் தான்.
ஓட்சோரிக்காக போட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷோரின்னு பேர் வாங்கிட்டு வந்திருக்காரு. பீகார் மக்கள் ஹார்ட் மட்டும் இல்லாமல் இந்திய மக்களோட ஹார்ட்டே திருடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசியலில் லைம் லைட்லேயே இருக்காரு. இதை தாக்கு பிடிக்க முடியாம தான் எடப்பாடி பழனிசாமி ஐயோ ஊர் ஊரா போகிறோம் கூட்டம்லாம் திரளுது இருந்தாலும் நம்ம மேலே ஒரு அட்ராக்ஷன் வர மாட்டேங்குது யூடியூப்ல போயிட்டு நீ சர்க்காரியா விஜய் டிவி ஆங்கர் கூட உட்காந்து நான் சொல்றேன் மாதிரி வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காருங்க. நீ சர்க்காரியா கஷ்டமா இருக்கு. நீ சர்க்காரியா சோரி சரியா என்ன சரியா நீ கக்கூஸ் சோரி கக்கூஸ்ல கூட திருடுற நீ பானி பூரி அதுதான் சொல்றேங்க நீ கக்கூஸ் சோரி கக்கூஸோட திருடுற நீ சர்க்காரியா சோரி உங்க அப்பா அங்கேருந்தே திருடினா சரியா எடப்பாடி பழனிசாமி போய் அங்கே போய் உட்காந்துருக்காரு அப்படின்னாக்கா எடப்பாடி பழனிசாமியை பேட்டி எடுப்பதற்கு யாராவது வந்தா பேட்டி கொடுக்குறாரு. அது ஆர்கானிக்கா நடந்து ஆமா சரி ஆர்கானிக்கா நடந்தது நீ பண்ணதெல்லாம் என்ன நீ நடந்து வருது ஜமக்காலத்தை விரித்து அப்படியே உட்காந்துக்கிட்டு நீ லேக்கியம் விற்கிற மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டே அது என்ன அப்படி ஆர்கானிக்கா நடந்ததா எத்தனை கட்டுதில்ல எடுப்போமா ஏங்க நீங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கள பார்த்தா தெரியுங்களா எத்தனை கட்டு வருதுன்னு ஸ்டாலினுடைய பேச்சு எடுங்க எத்தனை கட்டு வருதுன்னு எடுப்போமா. கேமரா பிறந்து வளர்ந்தவருங்க யாரு ஸ்டாலின் தான் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன் யாரோட கேமரா முன்னாடி யாரோட கேமரா அதுவும் திருட்டு கேமராவாக இருக்கும். இல்லை நான் என்ன சொல்கிறேன் எப்படி இருந்தாலும் லைம் லைட் அவர்கிட்ட தட்டி பறிக்க முடியல. இன்னைக்கு என்ன லைம் லைட்டுங்க மக்கள் வந்து ஆழ்ந்த அரசியலை பார்க்கறது இல்லை. தலைவர் இவர் வந்து நம்மளுக்கு முகம் தெரியுதுப்பா ஸ்டாலின் வராரு போறாரு வந்து நம்மளுக்காக இயங்கிட்டே இருக்காரு வராரு போறாரு என்ன ஏங்குறாரு மோடிக்கு நிகரா ஒருத்தர் இன்னைக்கு நிறுத்துறாங்க அதாங்க வராரு போறாரு சரி ஓகே என்ன ஏங்கினாரு நீங்க வேணா பாருங்க இப்போ பீகாரி மக்கள்லாம் வந்து எங்கால் மாதிரியே மேரே வாலா பீகாரி மேரே எம்கே ஸ்டாலின் சொன்ன மாதிரி ஜெர்மனிக்கு போனோம் ஜெர்மன்காரங்களாம் எங்க ஜெர்மன் மாதிரியே இருக்காரு இங்கிலாந்துக்கு போனோன்னு யூகே ஆள் மாதிரியே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சார்லஸ் அவர்கள் மன்னர் ஆனதுக்கு அப்புறம் இந்தியால இருந்து போய் ஒருத்தர் முதல் முறையை சந்திக்கிறாருன்னா ஸ்டாலின் தான் சந்திப்பாரு. அதான் சொல்றேங்க போன இடமெல்லாம் ஹாட் ஸ்டோரி. அதான் சொல்றேங்க நீங்க இந்த மாதிரியான பில்டப் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் சரியா. ஒரு பொம்மைக்கு இதையும் கொடுக்கலாம் இன்னமும் கொடுக்கலாம் சரியா. நமக்கு தானே தெரியும் அது உண்மை என்னன்னு. அதுதான் அங்கே போய் மைக்க பிடிச்சிட்டு ராஜீவ் காந்தின்னு சொல்லுது அதிலே தெரிஞ்சு போச்சே நீ உங்கள் கதை என்னன்னு சரியா. நீ பில்டப் எங்கே வேணாலும் நீ கொடுத்துட்டு போ அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீ என்ன வேணாலும் பில்டப் போடு நீ பில்டப் என்ன கொடுத்தாலும் நிற்கிறது ஒட்டுறதானே ஒட்டும். பீகார் மக்கள் நினச்சிருப்பாங்களா அடடா இறந்து போன ராஜீவ் காந்தி என்னமா நினைவு. அதான் சொல்கிறேன் நான். ஆமாம் அவங்களுக்கு என்னங்க தெரியும். நீ கூட்டத்தை கூட்டு வர கூட்டத்தில் வந்து நீ பேச விட்ற இந்த ஆள் பேசுகிறாப்புல இந்த ஆள் பேசுன தமிழில் ஏதோ என்னத்தையோ ஒன்று பேசினாப்புல சரியா. இது கடந்த பீகார் மக்களுக்கு இதில் ஏதாவது பயன் இருக்கா ஒன்றும் கிடையாது. இது பிரசாந்த் கிஷோர் யார் இதே ஸ்டாலின் கூட்டிகிட்டு வந்து 370 கோடி ரூபாய் கொடுத்து அவன் கால் மேலே கால் போட்டு அண்ணா அறிவாலயத்தில் உட்காந்துருந்தான். இவருக்கு எதிர உட்காந்துருந்தார். இவர் பின்னாடி அந்த மாப்பிள்ளை சார் அவன் நின்றுட்டுருந்தான் சபரீசன் 2 பேரும் உட்காந்து கேட்டுக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா கேட்டுக்கிறாங்க இப்படி தானே இருந்தீங்க நீங்கள். அவன் சொல்கிறான் ஸ்டாலின் யார் எங்கள் பீகார் மக்களை அவமானப்படுத்தியவர் அப்படின்னு ஸ்டேஜில் எங்களுடைய பீகார் மக்களை தமிழ்நாட்டுக்கு வந்த பீகார் மக்களை அவமானப்படுத்தியவர் தான் ஸ்டாலின். ஸ்டாலின்லாம் ஒரு ஆளா. பீகாரில் ராகுல் காந்தி அவனும் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் மீடியாவில் தான் 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க எவனுமே கண்டுக்கல அப்படின்னு உண்மைதான். பீகாரில் தேஜஸ்வி யாதவ் தான் அங்கே முக்கியம் ராகுல் காந்தி கிடையாது சரியா. தி பேட்டில் இஸ் பிட்வீன் தேஜஸ்வி யாதவ் அண்ட் நரேந்திர மோடி அண்ட் நிதிஷ்குமார். இதில் ராகுல் காந்தி ஆட்டத்திலே கிடையாது. ஆட்டத்திலே இல்லாத ஒருவருக்கு முட்டு கொடுக்குற பேர் விட நீ ஏன் அங்கே போகிற. டெல்லி தேர்தலுக்கு நீ போனியா டெல்லிக்கு போகல இப்போ ஏன் போகிற உனக்கு பயம் காங்கிரஸ் விஜய் பக்கம் போயிடுமோன்னு பயம் அதனால நீ போகிற அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது. இது எதுக்கு நீ வந்து பயங்கரமாக அதில் பார்த்தீங்கன்னா கனிமொழி எவ்வளோ கெத்தா ஸ்டைலாக கால் மேலே கால் அப்படியே கால் மேலே கால் போட்டு அது ஆரம்பத்துலேருந்து கனிமொழியை தானே தங்கச்சி கால் படுதுமா தள்ளி உட்காருங்கண்ணா அந்த மாதிரி அதான் சொல்கிறேன் கெத்தா ஸ்டைலாக உட்காந்துருக்காங்கல்ல. ஏன்னா அவங்க தான் அடுத்த தலைவர் வரப்போகிறாங்க. அப்படியாங்க அதற்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஒரு இன்டர்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சரி இவங்க வந்து இவங்க துர்கா ஸ்டாலின் அவரும் நானுமா அவருமா ஏதோ ஒரு யாரோ 2 பேர் இல்லை இவங்க 2 பேர் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் யாரோ 2 பேர் சொன்னாலும் பொருந்தும். ஆனால் இவங்க 2 பேரும் தான் சரியா. இவங்க 2 பேரும் இவங்க வந்து அந்த இது புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்கல்ல அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கருணாநிதி செத்த நாள் வந்துச்சு. செத்த நாள் அன்னைக்கு மார்னிங் கனிமொழியும் வராங்க. போய் அந்த கருணாநிதி சமாதியில் தயிரோட வைக்கிறது மலர் வளையம் வைக்கிறது இத்தியாதி அந்த கன்றாவிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மதியம் அவங்க போகிறாங்க டெல்லிக்கு.
நரேந்திர மோடி சந்திக்கிறார். நரேந்திர மோடி தனியாக பிரத்யேகமாக சந்திக்கிறார். ஏன் சந்திக்க வேண்டும்? அதுவும் அந்த நாள் அன்றைக்கு ஏன் சந்திக்க வேண்டும்? அதுதான் சிக்னல். நாங்கள் இருக்கோம் உங்கள் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ அவரும் நானும்னு புக்கு தான் வெளியிட முடியும். நானும் மோடியும் நான் ஃபோட்டோவே வெளியிடுவேன்னு இந்தம்மா வெளியிடுறாங்க. சரியா? அங்கேருந்து ஆரம்பிக்குது. அங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் நடந்த ரெய்டெலாம் நமக்கு தெரியும். ஐ பெரியசாமிக்கு கனிமொழி எனக்கு தெரிந்து கனிமொழி கூப்பிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக தகவல். சரியா? ஏன்னா ஐ பெரியசாமிக்கு என்ன கோவம்னா தனக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவங்க போடுறாங்கல்ல அவர் சிரித்து வெளியே அனுப்பி வைத்தாருன்னு. அவர் சிரித்து தான் வெளியே அனுப்பி வைப்பார். அவருக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை ரெக்ஸுங்கிற அந்த நபருக்கு. அந்த ரெக்ஸ்ன்ற நபர் யாருடைய நபர்? இந்த அண்ணா நகர் கார்த்தி, இந்த உதவாநிதி, இவங்களுடைய நபர். சரியா? அவருக்கு என்ன கவலை? அவர் கனிமொழிகிட்ட பேசுகிறாரு. இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கம்மான்னு நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. அந்த கனிமொழியோடைய மூவ் தான் ஒரு இடத்துலையும் பாருங்கள். பாடி லாங்குவேஜ்லேருந்து தெரியுது இல்லை? தைரியமாக கால் மேலே கால் போட்டு உட்காடுறாங்க. அவங்க அண்ணன் பக்கத்தில் வந்திருக்காப்புல. கால் மேலே ஏன் உதவாநிதியை கூட்டு போக வேண்டியதானே நீ பிஆருக்கு? கூட்டு போக வேண்டியதானே? இல்லை சபரீசனை கூட்டு போக வேண்டியதானே நீ பிஆருக்கு? ஏன் கூட்டு போக முடியல? அங்கே கனிமொழி தான் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா காங்கிரஸ் கிட்ட ஸ்டாலின் எதை பேச வேண்டும் என்றாலும் கனிமொழி வழியாக தான் பேச முடியும். அவங்க தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. என்னதான் சபரீசன் முட்டி மோதினாலும் அது நடக்காது. சபரீசனே கனிமொழியிடம் சமரசமாகிவிட்டார். டெல்லி விவகாரம் அவங்க தான். ஆமாம், நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சமரசமாகிவிட்டார். இதான் இங்கே விஷயமே. அப்போ நீ பிஆர் போனது விஜய்க்கு பயந்துக்கிட்டு. நீ ஒன்றும் ராகுல் காந்திக்கு இது பண்ணுறதுக்கெலாம் நீ போகலை. இல்லை நீ உன்னுடைய நீ அங்கே போய் ஸ்டாலின் சென்றார், ஸ்டாலின் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. உன்னுடைய குளத்தூர்லேயே தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. உன் குளத்தூர்லேயே தப்பா டான்ஸ் ஆட போகுது. நீ அங்கே போய் அப்படியே தாக்கத்தை ஏற்படுத்திவிடியோ? ஒன்றும் கிடையாது. இதான் மேட்ரு. சரி, இப்போ பொதுவாக எல்லா ஊர்லேயும் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற கட்சிகளை ரெண்டாக உடைப்பாங்க, உள்ளடி வேலை பார்ப்பாங்க பாஜக. அதற்கு பலியாட தமிழ்நாட்டில் அதிமுக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற கதையை பார்த்தா பலியாடு திமுக தான் போல இருக்கு. அது கனிமொழியை வச்சு இந்த கேம் அதிமுகவுக்கு இல்லை, திமுகவுக்கு தான். அதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ரைட். ஒரு புது இன்ஃபர்மேஷன், ஒரு புது தாட் ப்ராசஸ். மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மிக்க நன்றி உங்களோட. நன்றி.